1000 மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா கூட ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் புரிதல் முதல்ல இருக்கணும். இப்போ பிகினர்ஸா இருக்கவங்க பண்ற மேஜர் மிஸ்டேக்குன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், பிடிஎஸ்டி, எஸ்டிபிடி நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம மக்களோட பெரிய ப்ராப்ளமே ஸ்மால் கேபிட்டல் வச்சு இன்வெஸ்ட் பண்றவங்க சக்சஸ் ஆக முடியாதா? மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுங்க. 2 வகையில பார்க்கணும். ஒன்று பையிங் ஜோனு, இன்னொன்று செல்லிங் ஜோனு. ஹாய் ஜீவு மக்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ பிகினர்ஸா இருக்கவங்க இல்ல நான் இப்பதான் ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னா, என்கிட்ட ஃபண்ட் இல்லை, என்கிட்ட கேபிட்டல் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ 5000 வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எந்த அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்றது, இதற்கான டிப்ஸை வந்து நம்ம இன்னைக்கு கைட் அகாடமியோட கோ ஃபவுண்டர் லோகநாதன் சார் கிட்ட நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஹவ் அபௌட் யூ? குட் டு குட். Thank you. ஸோ இப்போ நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிகினர்ஸ் லைக் ட்ரேடிங் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மேஜராக அவங்க நினைக்கிறது என்னன்னா, என்கிட்ட அமௌண்ட் இல்லை, என்கிட்ட வந்து ரொம்ப குறைஞ்சபட்ச அமௌண்ட் தான் இருக்குது, இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் இருக்குமா, இல்லை நான் ஃபெயிலியர் அடைஞ்சிருவேனா அப்படின்றது தான் பல பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? மினிமம் அமௌண்ட் எய்தர் 5000 or 10,000 எந்த அமௌண்ட் வேணாலும் பண்ணலாமா பண்ண முடியாதான்றது. ரெண்டாவது, முதல்ல அந்த 5000 வச்சு பண்ணுறதுக்கு அவங்க என்ன நாலேஜ் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது இல்லையா? முதல்ல நாலேஜ், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணணும். நார்மலாக ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு 5000 போடுறவங்களுக்கு நீங்களே ஒரு ஆன்சர் சொன்னீங்க. இது மேலே போகுமா இல்லை கீழே வருமா, இது லாபம் வருமா நஷ்டம் அடையுமா, 2 ஆன்சர் இருக்கும் போது அப்போ 5000 வச்சு லாபம் மட்டும் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு ஆன்சர் நான் கொடுக்க முடியும். முதல்ல அவங்க 5000 இல்லை 1000 மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா கூட ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் புரிதல் முதல்ல இருக்கணும். முதல்ல மார்க்கெட்டோட நூக் அண்ட் கார்னர் நல்லா தெரியணும், ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னன்னு தெரியணும், டெக்னிக்கல்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளேயே வரணும். ஆனால் நம்ம 5000 டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்குள்ளே போட்டுட்டா ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா கொஷின் மார்க் தான் மேடம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்க பண்ணுற மேஜர் மிஸ்டேக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாலேஜ் இல்லாமல் மார்க்கெட்டில் வர்றது. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க போகணும்னா நாலேஜ் வந்து மெயின் பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு நாலேஜும் கற்றுக்கணும். இப்போ வெளியே இருக்கவங்க நாலேஜ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு இன்சைடாக வந்து ஒன்று கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன வியூவாக பார்க்குறீங்க? இதுக்கு பதில் எப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க வரோம்னு வச்சுக்கோங்களேன், கற்றுக்கிட்ட உடனே எந்த ஒரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போக முடியாது. முதல்ல கற்றுக்கிட்டதை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஓஷன், நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. இப்போ இந்த ஓஷன் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு நாள் மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஒரு அப் ட்ரெண்ட் இந்த மார்க்கெட், இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு சைட் வேஸில் இருக்கும், மொமெண்டம் ட்ரேடே இல்லாமல் இருக்கும், ஒரு ஹை வாலட்டிலிட்டியில் இருக்கும். இப்போது ஒரு நாலேஜ் இப்போ நம்ம கற்றுக்கிறத வச்சு இது எல்லாத்தையும் உடனே மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இல்லை. சம்டைம்ஸ் ஆர் சம் டேஸ் ரிக்வயர்டு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அந்த பேக் டெஸ்ட்டில் நம்மளால் கான்ஃபிடென்ட் வர முடிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். அதனால் நாலேஜ் கண்டிப்பாக வேணுன்றதான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ வரணுன்றது உங்கள் பேக் டெஸ்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். பட் நீட் சம் டைம். ஓகே சார். இப்போ ஒரு ட்ரேடர் வந்து பேக் டெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும்? என்ன மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. முதல்ல மார்க்கெட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒருத்தங்க வெறும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பேக் டெஸ்ட் இருக்குது, ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு, ஸ்விங்கு, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், பிடிஎஸ்டி, எஸ்டிபிடி நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம மக்களோட பெரிய ப்ராப்ளமே இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பேஸ்கெட்டாக போட்டு அது எல்லாத்துக்குள்ளேயும் பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு. என்கிட்ட இருக்க ஃபண்டுக்கு, என்னோட எமோஷனலுக்கு, மெயினாக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு எனக்கு தான் தெரியணும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும், எக்ஸிக்யூஷன் பண்ணணும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட்டில் யூ கேன் சி த மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க, இல்லை தலை தோனி எடுத்துங்க. தே ஆர் வெல் பிளேயர்ஸ். யாராலுமே இன்னைக்கு வரைக்கும் சச்சினோட ரன்னை இப்போ தான் கோலி பீட் பண்ணுறாரு இல்லையா? பட் சச்சின் வந்து நெட்ஸுக்கு போகாமல் டேரெக்டாக கிரவுண்டுக்கு வராரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவருக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைது. அவருக்கு மாஸ்டர் பிளாஸ்டர்னு பேர் வச்சதுக்கு அப்புறமும் அப்போ நம்ம எவ்வளோ தூரம்?
Correct. இதுதான் வித்தியாசம். ஓகே சார். இப்போ ஸ்மால் கேபிட்டல் தான் என்கிட்ட இருக்கு, நான் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றவங்க அவங்களோட பொசிஷனை அவங்க எப்படி டிசைன் பண்ணிக்கலாம்? இல்லை, பொசிஷனை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் நம்ம பைசாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு என்ட்ரி கொடுக்காது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் எடுத்தீங்கன்னா நியர்லி 3000 கம்பெனி ட்ரேட் ஆகுது. இந்த 3000 கம்பெனியில் எது இன்னைக்கு என்ட்ரி கொடுக்குதுன்னு ஒன்று இருக்குது. அந்த என்ட்ரியில் இப்போ 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னால் ஒரு 100 ரூபா ஸ்டாக் அப்படின்னாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னால் வாங்க முடியும். அதே 5000 பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்டாக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஷேர் தான் வாங்க முடியும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பொசிஷனிங் அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஃபண்டு இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஒரு சின்ன கேபிட்டலை வச்சுட்டு நான் உள்ளே வரேன்னா அது ஒன்லி ஃபார் த ப்ராக்டிஸிங்க்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு 5 ஷேரோ 10 ஷேரோ வாங்கி நான் இது வரைக்கும் பண்ண பேக் டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக போதா அப்படின்றதுக்கு மட்டும்தான் செக் பண்ணுமே தவிர இதை வச்சு நான் பொசிஷனிங் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற முன்னாடி ஃபார்வர்டில் வர்றதுக்கு இப்போதைக்கு அதுக்கான அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஓவர் லிவரேஜ் ஆகுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்மால் ட்ரேடர்ஸ் இப்போ வந்து ஸ்மால் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ டவுட்ஸாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிவரேஜ் கட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஷர் கிடையாது உங்களுக்கு. இப்போ ஒரு இன்ட்ராடேன்னு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 டைம்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்ன்றது புரோக்கர் டு புரோக்கர் வேரி ஆகுது, அவ்வளோதான். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண போகிறீங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்ஜின் பே பண்ண தான் போகிறீங்க. ஸோ இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிவரேஜ் இஷ்யூ இல்லை, முன்ன மாதிரி இல்லை. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு க்ரூட் ஆயிலோ இல்லை ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி க்ரூட் ஆயிலோ கோல்டோ நீங்கள் வாங்கணும்னா வெறும் 4000 5000 ருபீஸ் இருந்தால் போதும். பட் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் க்ரூட் ஆயில் போய் இன்ட்ராடே பண்ணணும்னா கூட மினிமம் 3 லட்ச ரூபா எல்லாமே இப்போ பண்ண முடியாது. கமாடிட்டியில் ரொம்ப கம்மி கேபிட்டல் நீங்கள் பார்த்தாலே நேச்சுரல் கேஸ் நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும்னா கூட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இங்கே பண்ண முடியாது. ஸோ இங்கே இந்தியாவில் லிவரேஜ் இஷ்யூ இல்லை. அதனால் என்எஸ்சியோ பிஎஸ்சியோ ஆர் செபியோ சரி கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிவரேஜை கட் பண்ணி மக்களோட லாஸை ரொம்பவே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பயம் நமக்கு வேண்டாம். ஓகே சார். இப்போ ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட ரிஸ்க்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்? இப்போ மந்த்லி வைஸில் கால்குலேட் பண்ணணுமா இல்லை டே டு டே வைஸில் கால்குலேட் பண்ணணுமா? இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அகைன் எங்கேயும் எனக்கு கொஷின் இதுதான், பண்ணுறவங்க இன்ட்ராடே பிளேயரா ஸ்விங் பிளேயரானு ஒன்று இருக்குது. இப்போ 2 கேட்டகரிக்கும் பார்க்கலாம். இன்ட்ராடே பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணி ஆகணும். அதான் அதுக்கு பேர் இன்ட்ராடேன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். பட் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஓவரால் என்னோட நெட்டு என்னன்றதை மந்தில் தான் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிசைட் பண்ணாலுமே நெட்டு மந்த்து தான். ஸ்விங் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லியில் மட்டும்தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ பெட்டர் மந்தில் போடுறது தான் நல்ல விஷயம். ஓகே சார். இப்போ சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்போ 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து டெய்லி நான் 500 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விச் மீன்ஸ் யூ ஆஸ்கிங் வெரி ஹையர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் இல்லையா? அதாவது 5000 ரூபாய்க்கு 500 ரூபான்றது 10% ரிட்டர்ன். நேச்சுரலாக நம்ம பார்க்கலாம், நமக்கு கிடைக்கிற எஃப்டியில் கூட அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் இல்லை. எஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கலாம், எடுக்க முடியாதெல்லாம் கிடையாது. பட் அகெயின் ப்ராப்ளம் எங்கன்னா ஸ்மால் கேபிட்டல். ஏன்னா இப்போது மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுங்க, 2 வகையில் பார்க்கணும். ஒன்று பையிங் ஜோனு, இன்னொன்று செல்லிங் ஜோனு. இப்போ மார்க்கெட்டில் இப்போ 5000 வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் முதல்ல என்ன தெரியுமா இருக்கும்? மார்க்கெட்னாலே பை தான் பண்ண போகிறோம். கரெக்டாக நேச்சுரலாகவே என்ன பண்ணோம்னா எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினைப்போம். ஸோ மார்க்கெட்டோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கையில் ஒரு சின்ன பால் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் தூக்கி மேலே போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபோர்ஸில் போட்டிங்களோ அந்த ஃபோர்ஸுக்கு தான் அந்த பால் கண்டிப்பாக மேலே போகும். ஆனால் ரிட்டன் அந்த பால் மேலேருந்து கீழே வர ஃபோர்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் போட்டதை விட ரொம்ப பெரிய ஜாஸ்தியாக கீழே வரும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, பையிங் ப்ரெஷரில் இருக்க மார்க்கெட் நீங்கள் என்ன தான் பை பண்ணாலுமே ஸ்லோ மொமெண்டமில் தான் மேலே போகும். ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு வேளை நீங்கள் பை பண்ணது உங்களோட லாஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது இங்கே டிசைட் பண்ணுறதுக்கு இல்லை. மார்க்கெட் டெக்னிக்கல் தான் சொல்லணும், அது எவ்வளோ கொடுக்கும். இப்போ மார்க்கெட் அது 20% கூட கொடுக்கலாம், ஏன் 40% கூட கொடுக்கலாம், வெறும் 2% கூட கொடுக்கலாம். மைண்ட் செட் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இங்கே கிடையாது. இன்னைக்கு எடுத்திருக்க என்ட்ரி இந்த ஸ்டாக்ல அந்த ஸ்டாக்கு தான் டிசைட் பண்ணும் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்னு. அதை மட்டும்தான் கேப்சர் பண்ணுமே தவிர இதுக்கும் மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 5% 7% நம்ம உட்காந்தோன்னா அது மார்க்கெட் கொடுக்காது. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பீப்புள் வந்து நான் வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஸ்லோ அண்ட் ஸ்டடி. மார்க்கெட்டில் டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது.
Okay. ஏன்னா அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த கொஷினுக்கும் 200 ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதுக்கும் 5000 ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆப்பர்ச்சுனிட்டி என் ஃபண்டுக்கு ஏற்ற ஸ்டாக் எனக்கு எங்கே கிடைக்குதோ அதில் மட்டும் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதில் மட்டும் தான் நான் என்ட்ரி எடுக்க முடியுன்றது இங்கே பார்க்கணும். அண்ட் சேம் டைம் வாலட்டிலிட்டி, ரெண்டு பக்கமும் வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஒரு பெரிய கேபிட்டலுக்கும் இந்த சின்ன கேபிட்டலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பெரிய கேபிட்டல் தாக்கு பிடிக்க முடியும், சின்ன கேபிட்டல் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த இடத்துல 5000 வச்சு ட்ரேட் பண்ணும்போது மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கங்க. 5000 உள்ள வரீங்கன்னா தாராளமாக வெல்கம். அதை ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கிறது மட்டும்தான் இங்கே பெட்டரை தவிர அதை வச்சு ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வச்சு பெரிய லெவலில் ரிட்டர்ன் எடுக்கணுன்றது குட் இல்லைங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ ஸ்மால் கேபிட்டல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆக முடியாதா? சரி, ஸ்மால் கேபிட்டலை வச்சு இன்வெஸ்டராக மாறுங்களாம், ட்ரேடிங் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்வெஸ்டர் அப்படின்றது வேற, ட்ரேடிங் அப்படின்றது வேற. நீங்கள் இன்னைக்கு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஏறலனா கூட யூ கேன் கீப் இட் இன் யுவர் லெஜர் இல்லையா, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். பிகாஸ் அது உங்களோட அசெட்டு. பட் ட்ரேடிங்னு வந்துட்டீங்கன்னா இங்கே அசெட்டு கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி ட்ரேடிங்னு வந்துட்டாலே யாருமே ஸ்டாக்ஸில் இங்கே ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஒரு ஆப்ஷன்ஸில் போய் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஓடிஎம்மில் போயிட்டு அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருக்க ப்ரீமியம் எக்ஸ்பைரி அன்றைக்கி 3 ரூபா 4 ரூபா ப்ரீமியத்தை போய் தான் போன வாரம் 4 ரூபா ப்ரீமியம் 400 ரூபா போயிருக்கும். இந்த வாரமும் அதே மைண்ட் செட் தானே, 4 ரூபா ப்ரீமியம் 100 ரூபா வச்சு போவாதா? எல்லாருக்குமே அந்த கனவு இருக்கும்ல. அந்த கனவுல உள்ள வரும்போது அந்த 5000 வச்சு ஜெயிக்க முடியாதுன்றது தான் இங்கே வித்தியாசம். உங்ககிட்ட லிமிடெட் ஃபண்டு தான் இருக்குன்னா 2 விஷயம் தான். ஒன்று கீப் ப்ராக்டிஸ், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு லாங் டேர்முக்கு மாற்றிக்கங்க. ஓகே சார், இப்போ நம்ம ட்ரேடிங்னு பார்க்கும்போது டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஸ்மால் கேபிட்டல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ டிசிப்ளின்றது நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்துன்னு தான் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டு டிசிப்ளின்றது ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பாக்கெட்டில் இந்த மாதம் வெறும் 5000 ரூபா தான் இருக்குது. நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளில போகிறாங்க, ரோமிங் போகிறாங்க, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அவங்க நிறையா லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்கிட்ட இருக்க 5000 வச்சு இப்போ அதே மாதிரி நான் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன்னா, இல்லை என் தேவையை மட்டும் நான் பூர்த்தி பண்ணிவிட்டு மற்ற காசை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பேனா? அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும்தான் நமக்கு ட்ரேட் பண்ணுமே தவிர 5000 ரூபாய் இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போனால் இது டபுள் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் இந்த 5000 ரூபாயில் மினிமம் ரிஸ்க் வச்சு டீசன்ட் ப்ராஃபிட் எப்படி பண்ண முடியுன்றதை முதல்ல லேர்ன் பண்ணணும். அதுதான் டிசிப்ளின். அதுதான் சொன்னேன், டெய்லி பேசிஸில் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அகைன் ஐம் டாக்கிங் அபவுட் த சச்சின் டெண்டுல்கர், தோனி, நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, இப்போ இருக்கிற டீம் யாரை வேணால் எடுத்தாலுமே எந்த ஒரு பிளேயராக இருந்தாலுமே நெட்ஸுக்கு போகாமல் கிரவுண்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு டிசிப்ளின் என்னன்னா, டெய்லி பேசிஸில் மார்க்கெட்டை எவ்வளோ தூரம் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம்னு ஒன்று இருக்குது. நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு ஒன்று இருக்குது. கோல்டு என்ன நடக்குதுன்னு ஒன்று இருக்குது. இது எதையுமே படிக்காமல் வெறும் என் கையில் காசு இருக்குது அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களால டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன கேட்டகரியெலாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சேஃப். இதான் டிசிப்ளின். நீங்கள் தேங்க்யூ சார், ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஜீபு வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் வேணும்னா ஜீபு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.